இருமுனாலோ தும்முனாலோ யூரின் வந்துடுறது, அதை தவிர பீரியட்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப வயிறெல்லாம் வலிக்கிறது, ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி பிசிஓஎஸ், அப்புறம் பிளாடர் இன்கான்டினன்ஸ், பவல் இன்கான்டினன்ஸ், யூரின்லேயும் சரி, மோஷன் போகிறது, ரெஸ்ட் ரூம், அதாவது பவல், இந்த ஃபங்க்ஷன்ஸ்லேயும் சரி, ஒரு கண்ட்ரோல்டாக அதுக்கு ஒரு நம்மளுக்கு இப்போ யூரின் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு போய் யூரின் போகிறது தான் நார்மல். அதே மாதிரி தான் டாய்லெட் போகிறது, நம்மளுக்கு அந்த கரெக்டாக அரிஞ்சு வரணும், நம்ம போகணும், இருக்கணும். அது இல்லாமல் இருமுனா தும்முனா வந்துடுது, இல்லை ஒரு அந்த அர்ஜு வந்த உடனே வந்துடுது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குள்ள, இல்லை அர்ஜே இல்லாமையே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இது மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு நினச்சிக்குவீங்க. நிறையா நேரம் இது யூடிஐயோடைய கனெக்ட் பண்ணுவீங்க. எல்லா நேரத்துலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடிஐ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்காது. சில நேரத்தில் தான் அது இருக்கும், அது நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போட்டு சரி பண்ணிக்குவீங்க. அதை தவிர உண்மையான மிகப்பெரிய மோஸ்ட் காமன் காஸ் என்னென்னா, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகி இது நடக்குது. ஸோ பெல்விக் ஃப்ளோர் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்னே இருக்குது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 10 நாளைக்கு 10 மணி நேரம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து பெல்விக் ஃப்ளோரை ஸ்ட்ரென்த் பண்ணி பிளாடர் இன்கான்டினன்ஸ், பவல் இன்கான்டினன்ஸ், இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வயிறு வலிக்கிறது, பிசிஓடி பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், இதை எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் நிறையா இருந்தாலும் இப்போ இந்த வீடியோவில் ஷார்ட்டாக 1 or 2 எக்ஸசைஸ், எக்ஸாம்பிளுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் மோனிஷா இப்போ சொல்லித்தர போகிறாங்க. பெல்விக் ஃப்ளோர் ரீஹாபிலிட்டேஷனுக்கு பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் சொல்லித்தர போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸ்ன்னு நினைங்க, அதுதான் 100க்கு 95% பேர்த்துக்கு. ஸோ அதுதான் மோஸ்ட் காமன். எடுத்தோடனே எந்த நோயினாலும் பெருசாக நினைக்கிற வழக்கத்தை கொஞ்சம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சிம்பிளாக தான் நினைக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால், காய்ச்சல் வந்த உடனே அது டைஃபாய்டாக இருக்கும், மூளைக்காய்ச்சலாக இருக்கும், டெங்குவாக இருக்கும், COVID-19 இருக்கும்னு நினச்சிங்கன்னா எவ்வளவு தப்போ, அதே மாதிரி தான் இப்போ இது மாதிரி வந்த உடனே கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து ரொம்ப யூடிஐ பயங்கரமாக வந்துருச்சு, இது மாதிரியெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க. எப்படி காய்ச்சலை வந்து வைரல் ஃபீவராக இருக்கும்னு தான் நினைக்க முடியுமோ, ஏன்னா 100க்கு 95% பேர்த்துக்கு வைரல் ஃபீவராக தான் இருக்குது. யாருக்கோ தான் வந்து நல்லா ஆகாதவங்களுக்கு திரும்ப டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இதுவும் மோஸ்ட் காமன். இப்போது மோனிஷா இதுக்கு உண்டான எக்ஸசைஸ், பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க, பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிளைன் சர்ஃபேஸஸில் ஃப்ளாட்டான இடத்துல படுத்துக்கோங்க. ஸோ பெட் இல்லைனாலும் ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து ஃப்ளோர்லேயே படுக்கலாம். ஸோ படுத்துட்டு ஸ்ட்ரைட்டு படுக்கணும். படுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரைட் சைட் காலை மடக்கிக்கோங்க, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் காலை மடக்கணும். மடக்கிட்டு 2 முட்டிக்கும் நடுவில் ஜஸ்ட்டு கேப், 2 காலுமே ஷோல்டரோட அகலத்துக்கு இருக்கணும். ஓகேங்களா? வச்சுட்டு ஜஸ்ட்டு ஹிப்பை உங்களால் எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ ரைஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ரிலாக்ஸ். ஸ்லோவாக கீழே வச்சுட்டு 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஜஸ்ட் 2 காலையும் கீழே போட்டு ரிலாக்ஸில் இருங்க. இதை வந்துட்டு 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். ஸோ பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் 7 தடவை செய்யலாம். இதை தவிர நிறையா கீகல் எக்ஸசைஸ், லோவர் லிம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், லோவர் அப்டாமன் எக்ஸசைஸ், குளூட்டியல் அண்ட் குவாட்ரிசெப்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங், காஃப், இது வரைக்கும் லோவர் லிம்பில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் சொல்லி கொடுத்து இதை ரொம்ப நார்மல் பண்ண முடியும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணி 10 நாள் ஆன்லைனில் எக்ஸசைஸ் சொல்லித்தரோம், அது தெரிஞ்சு சரியாகிக்கோங்க. நானும் எனக்கு கீழே ஒரு 30 ஃபிசியோதெரபிஸ்ட் அதில் ஒர்க் பண்ணுறாங்க ஆன்லைனில். 24 ஹவர்ஸும் கிளாஸஸ் நடக்குது. வந்து எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். திஸ் இஸ் மோனிஷா, ஃபிசியோதெரபிஸ்ட்.